ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KBARTSANDCREATIONS. இன்றைக்கி நம்ம சேனலில் பிகினர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். என்ன வீடியோனா, நம்ம ஃப்ளவர் டிசைன்லாம் பண்ணுவோம். ஆனால் அந்த ஃப்ளவரில் எப்படி ஃபில்லிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது பிகினிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு ஃப்ளவர் பர்ஃபெக்டாக ஃபில் பண்ண தெரியாது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி நம்ம ஃப்ளவர்லாம் நிறைய டைப்பில் ட்ரா பண்ணுவோம். நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாதிரி நம்ம ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி நம்ம ஃபில்லிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஐடியாக்காக இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டு காட்டுறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த மாதிரி நான் ரேண்டமாக ஃப்ளவர் பெட்டலில் ட்ரா பண்ணுறேன். அதாவது சிங்கிள் பெட்டல்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் இந்த மாதிரி சிங்கிளாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஃப்ளவர் முழுசாகவே ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவரில் எப்படி நம்ம நீட்டாக ஃபில் பண்ணுறதுன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் இப்போது இந்த மாதிரி 4 டைப்ஸில் ஃப்ளவரோட பெட்டல்ஸ் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த பெட்டல்ஸ்லாம் பார்த்தா தெரியும் எந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வரும்னு சொல்லிட்டு. இப்போ நான் லாஸ்ட்டாக ட்ரா பண்ணேன் பார்த்தீங்களா, லீஃப் மாதிரி. அதுக்கு இந்த மாதிரி சில ஃப்ளவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் நம்ம அந்த ஃப்ளவர் ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடு. இப்போது நான் அதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நான் பிங்க் கலரில் சில்க் த்ரெட் டபுள் த்ரெட்டாக எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி தான் லீஃப் ஃபில்லிங் பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஸ்மாலாக இருக்கிற லீஃப் எப்படி ஃபில் பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் இந்த பெட்டல் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு தெரியுன்றதுனால நான் டைரெக்டாக இந்த ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். பிங்க் கலர் த்ரெட்லேயே செயின் ஸ்டிச் தான். நீங்கள் இந்த லீஃப் ஃபில்லிங்ஸ்லாம் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி லீஃப் ஃபில்லிங்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஸ்டிச்லாம் அதில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ செகண்ட் பெட்டல் நம்ம பண்ணலாம். இப்போ நான் இந்த பெட்டலுக்கு நான் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன் அவுட்லைனாக. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பெட்டல்ஸ்லாம் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்துட்டா நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸ்டிச் பண்ணும்போது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி நம்ம அவுட்லைன்லாம் கொடுக்க தேவையில்லை. அதை டைரெக்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே போகலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம அதே இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கீழ் பக்கமாக இருந்து ஏதாவது ஒரு எட்ஜிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி த்ரெட்டு உள்ளேருந்து எடுக்கிறேன். அவுட்லைன் ஸ்டிச் கொடுக்குறேன். அப்புறம் அந்த பெட்டலோட சைட்லேருந்து கரெக்டாக உள்ளே ஒரு பக்கம் ஒரு ஸ்டிச்சு, செயினோட அவுட்லைனில் ஒரு ஸ்டிச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும். நம்ம லோடிங் ஸ்டிச் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் இந்த ஸ்டிச்சும், ஆனால் இது ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண லோடிங் ஸ்டிச்லாம் கிராஸாக பண்ணியிருப்போம். இந்த மாதிரி பெட்டல்ஸ்க்கு அதே ஸ்டிச்சை ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி பெட்டல்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கிற அந்த பெட்டல் உங்களுக்கு கரெக்டாக அந்த மேலேயும் அதே ஷேப், அதாவது கரெக்டான சைஸ் வரும். கீழேயும் அதே சைஸில் வரும். உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பெட்டல்ஸ் சென்டரில் எங்கேயும் கேப் இல்லாமல் அழகாக நீட்டாக நம்ம சேம் மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் ஒவ்வொரு பெட்டலும் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு புரியும். இந்த பெட்டல் எப்படின்னா கரெக்டாக அந்த செயின்குள்ளே ஒரு ஸ்டிச்சு, அவுட்டில் ஒரு ஸ்டிச்சு, மறுபடியும் செயின்குள்ளே ஒரு ஸ்டிச்சு, அவுட்டில் ஒரு ஸ்டிச்சு, சேம் அதே தான் இந்த பெட்டல் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதாவது பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம ஃப்ரீ கிளாஸ் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த பெட்டல் ஃபில் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல கேப் இல்லாமல் அழகாக நீட்டாக கரெக்டாக நம்ம எந்த மாதிரி ட்ரா பண்ணோமோ அந்த ஷேப்க்கு கொண்டு வந்துட்டேன். நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலுமே அந்த இடத்துல நீங்கள் எண்ணாட் போட்டுட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும். எண்ணாட் போட மறக்காதீங்க. நீங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஸ்டூடெண்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு தனியாகவே இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் பண்ண ஒர்க்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் பெட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி பெட்டல்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் பிகினர்ஸ் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தெரியாது, கேப் இருக்கிற மாதிரி தெரியும். பாருங்கள், நான் அந்த பெட்டலோட கீழ் பக்கத்துலேருந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள்.
அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே போகாமல் மேலேருந்து த்ரெட்டை கொண்டு வந்து அங்கே சென்டரில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அங்கே லாக் கொடுத்துட்டு மறுபடியும் மேலே கொண்டு போகிறேன். அதுக்கப்புறமா தான் கீழே வந்து ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். சென்டரில் ஒரு ஸ்டிச் கொடுத்தேன், ஒரு குட்டி லாக் போட்டுட்டு மறுபடியும் மேலேயே கொண்டு போகிறேன் த்ரெட்டை. கொண்டு போயிட்டு மறுபடியும் அதுக்கப்புறமா தான் வந்து கீழே எடுத்துகிட்டு வரேன் த்ரெட்டு. உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஸ்டிச் பண்ணால் நம்ம அந்த இடத்துல வந்து ஃபில்லிங் வந்து கரெக்டாக பண்ண முடியாது. ஏன்னா கீழ்ப்பக்கமாக அந்த பெட்டலோட கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்மால் ஸ்பேஸ் தான் இருக்கும். மேலே வந்து அந்த ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும் பெட்டலுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நான் இப்போ வீடியோவில் காமிச்ச மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இந்த மெத்தடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் நம்ம பெட்டல் வந்து அழகாக கவர் பண்ண முடியும். கேப்பும் இருக்காது. உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த பெட்டல் வந்து பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண அந்த 2 பெட்டல் வந்து ஈஸியாக பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த 3, 4 தான் வந்து நம்ம பண்ணுறதுல ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி பெட்டல்ஸ் தான் வந்து நிறைய பேருக்கு பண்ண வராது, ஸ்டிச் பண்ண வராது. கீழ்ப்பக்கம் வந்து அந்த ஸ்பேஸ் கரெக்டாக ஸ்மாலாகவும் மேலே இருக்கிற ஸ்பேஸ் வந்து அதிகமாகவும் இருக்கும். இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு வந்து கேப் இருக்கிற மாதிரி தெரியும். அதாவது நம்ம என்ன தான் வந்து க்ளோஸாக ஸ்டிச் பண்ணாலும் மேல் பக்கமாக இருக்கிற ஸ்பேஸை வந்து கவர் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த அதாவது 3வதாக நான் சொல்லிக் கொடுத்த பெட்டல் இருக்கு இல்லையா, அதே மெத்தடில் தான் வந்து இதையும் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து கிராஸாக வந்து அதாவது சைடில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு குட்டி லாக் போட்டுட்டேன். மறுபடியும் அந்த செயினுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு, அந்த செயினுக்கு வெளியே ஒரு ஸ்டிச்சு, அதே மாதிரி மேலேயும் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் மேலேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு டேரெக்டாக கீழே கொண்டு போகாமல் மறுபடியும் அங்கே சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே மேலே ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போய் ஒரு குட்டி லாக்கு, அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு ஸ்டிச்சு, அங்கே ஒரு குட்டி லாக், மறுபடியும் மேலேயே வந்து கொண்டு வரேன். அந்த கீழே அந்த பாட்டம் சைடு வந்து நான் ஸ்டிச் பண்ணவே கிடையாது. இங்கே மேலே சென்டரில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கீழே வந்து கொண்டு போகிறேன். உங்களுக்கு பாருங்கள் கரெக்டாக தெரியும். சென்டரில் ஸ்டிச் பண்ணுறேன், குட்டி லாக் போடுறேன், மறுபடியும் ரிவர்ஸில் கொண்டு போயிட்டு மேலே ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ தான் வந்து கீழே வந்து நான் ஸ்டிச் பண்ணுவேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து ஈவனாக வரும் மேலே. நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு குட்டி லாக் போடுறோம் இல்லையா, அந்த லாக்கும் வந்து உங்களுக்கு தெரியாது. ஏன்னா மேலே கவர் பண்ணுற மாதிரி மறுபடியும் ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். அதனால் வந்து உங்களுக்கு அந்த லாக்கும் தெரியாது. ஸ்பேஸ் வந்து ஈவனாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி நம்ம கிளாஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுற ஒர்க்லாம் எனக்கு வாட்ஸ்அப் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி நிறைய பெட்டல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து ட்ரா பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம இந்த ஃப்ளவர் வந்து எப்படி, அதாவது முழுசாக ஒரு ஃப்ளவர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த பெட்டல் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். எப்பவும் போல் ஃபினிஷ் பண்ணும்போது எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். அவுட்லைன் வந்து உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் நார்மலாக செயின் ஸ்டிச்சே கொடுத்துக்கலாம், பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ஹார்ட் ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக ஃபெதர் ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஒரு ஐடியாக்காக தான். நீங்கள் பண்ணும்போது நல்லா கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. நான் சும்மா நார்மலாக ரேண்டமாக சொல்லி கொடுக்குறேன் எப்படி வரணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபெதர் மாதிரி ரிவர்ஸ் இழுக்கிறோம் பாருங்கள், பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி. மேலே ஒரு ஸ்டிச்சு அப்படியே சைடில் கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு அந்த சென்டர்லேயே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் கொஞ்சம் கிராஸாக. நம்ம சம்டைம்ஸ் இந்த இடத்துல லாக் போட்டாலும் போடலாம், இல்லைனாலும் விடலாம். ஏன்னா இது ஃபெதர் ஸ்டிச்சுன்றதுனால நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி இழுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி கூட வந்து ஃப்ளவரோட பெட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். நம்ம இதெல்லாம் கூட வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபெதர் ஸ்டிச் வச்சு ஃப்ளவர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இப்போது ஜஸ்ட் இந்த பெட்டல்ஸ்க்கு வந்து கோல்டு கலர் சரியை வச்சு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இதே வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு ஃப்ளவர் வந்து முடிச்சுட்டு இந்த மாதிரி அவுட்லைன்லாம் கொடுத்தா அது பார்க்க லுக் வந்து ரொம்ப கிராண்டாக தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து நம்ம கிளாஸ் பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.